தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி. சென்னையில் துப்பாக்கிகளுடன் மெத்தபட்டமைன் போதைப் பொருட்கள் சிக்கிய விவகாரம் தொடர்பாக நிழலுலக தாதாவிற்கு இதில் தொடர்பு இருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நிழலுலக தாதாவும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனுமான கஞ்சிபாணி இம்ரானுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளால் தேடப்படும் நிழல் உலக தாதா கஞ்சிபாணி இம்ரான் இதில் தொடர்பு இருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் மெத்தபட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதில் நிழல் உலக தாதாவிற்கு தொடர்பு இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் துப்பாக்கிகளுடன் மெத்தபட்டமைன் போதைப் பொருள்கள் கடந்த சில நாட்களுக்கு முன் சிக்கிய விவகாரம் தொடர்பாக தற்போது அண்மை தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. பார்த்து வருகிறோம். இதில் நிழல் உலக தாதாவிற்கு தொடர்பு இருப்பதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். இப்ப மெத்தபட்டமைன் விற்பனை தொடர்பாக தற்போது இதில் நிழல் உலக தாதா ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக கடந்த வாரம் சென்னை அரும்பாக்கத்தில் மெத்தபட்டமைன் போதைப் பொருளுடன் 5 துப்பாக்கி மற்றும் 79 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்களை கடத்தி வந்த கும்பலானது கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் கடத்தலில் சர்வதேச பங்கு இருப்பதாக தகவலின் அடிப்படையில் கியூ பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் நிழல் உலக தாதாவும் பிரபல போதைப் பொருள் கடத்தல் மன்னனுமான கஞ்சிபாணி இம்ரான் என்பவருக்கு தொடர்பு இருக்கிறது. குறிப்பாக இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளால் போதைப் பொருள் வழக்குகளில் தேடப்படும் நிழல் உலக தாதாவான கஞ்சிபாணி இம்ரான் துபாயில் பதுங்கியிருந்த போது கடந்த 2019ஆம் ஆண்டு இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் சுமார் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை முடித்து இலங்கையின் நிழல் உலக தாதாவான அங்கட லொக்காவின் சிஷ்யனாகவும் கருதப்பட்டு வந்தார். இந்த நிலையில் இலங்கை சிறையிலிருந்து விடுதலையானவுடன் தலைமறைவான அவர் பல்வேறு வெளிநாடுகளில் பதுங்கியிருந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவது வாடிக்கையாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த வாரம் அரும்பாக்கத்தில் மெத்தபட்டமைன் மற்றும் தோட்டாக்கள், துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பொருட்கள் அனைத்தும் கஞ்சிபாணி இம்ரானுக்கு அனுப்பி வைப்பதற்கு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 5 பேரிடம் நடத்திய விசாரணையில் அதாவது போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகள் அனைத்தும் தலைமறைவு தாதாவான நிழல் உலக தாதா கஞ்சிபாணி இம்ரானுக்கு அனுப்பி வைப்பது குறித்து கடந்த வாரம் கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தற்போது கியூ பிரிவு போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கஞ்சிபாணி இம்ரான் இலங்கை, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் உலகம் முழுவதும் போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதும், குறிப்பாக தற்போது தமிழகத்தில் இருந்து கிலோ கணக்கில் போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்து அதை வெளிநாடுகளுக்கு கடத்தி வருவதும், இதன் மூலம் சென்னையில் போதைப் பொருள் கடத்தி வந்த கும்பலுடன் நிழலுலக தாதாவுடன் நண்பராக இணைந்து சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் கியூ பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராம்குமார்.